விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்குமா ரொம்ப நேர்மையான ஒரு ராசி. ஊரை ஏமாத்தி பிழைக்கணுங்கிற எண்ணம் கிடையாதுமா விருச்சிக ராசி. ஆனால் நியாயமான சிந்தனைகள் தான் ஜெயிக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. வருஷம் பிறக்கும் போதையுமா தனஸ்தானம் வலுத்திருக்கு. 2வது ஸ்தானத்துக்கு தனம், வாக்கு, குடும்பம்னு பேர். அந்த காசு பணம் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். 2026 விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஆண்டு திருமணம் யாருக்கெல்லாம் ஆகுதோ அவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் காத்திருக்கிறது. விருச்சிக ராசினியர்களுக்கு 2026 எப்படி அமைய போகுது சார்? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்குமா ரொம்ப நேர்மையான ஒரு ராசிமா. உழைத்து பிழைக்க வேண்டும் நினைக்கிறாங்க. ஊரை ஏமாத்தி பிழைக்கணும்ங்கிற எண்ணம் கிடையாதுமா விருச்சிக ராசிக்கு. உழைச்சு பிழைக்கணும், வாழ்க்கையில் பெரிய ஆளா வரணும். பிள்ளைகள், என்னுடைய குடும்பம் எனக்கு முக்கியம், என்னுடைய மனைவி, பிள்ளைகள் முக்கியம். ரொம்ப நியாயமான சிந்தனைகள் வாழ்க்கையில் அப்படி இருப்பாங்க. ஆனால் நியாயமான சிந்தனைகள் தான் ஜெயிக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. விருச்சிக ராசிக்காரர்கள் அடிபடுறாங்க வாழ்க்கையில். எதனால அடிபடுறாங்க? நல்லதை செய்து கெட்ட பேர் வாங்குறாங்கப்பா. ஒரு ஆபீஸ்ல பாருங்களேன், ரொம்ப கடினமா உழைக்கிறாங்க. ஆனா உழைக்காத 4 பேர் இருக்காம பாருங்க, இவங்களை சிக்கல்ல மாட்டி விடுறான், போய் கோல் மூட்டுறான். கண்ணு முன்னால இவங்களை ரொம்ப பாராட்டுறான். உங்களை மாதிரி உழைக்க முடியுமாங்க? நீங்க தாங்க ஆபீஸையே இப்படி தூக்கி நிறுத்தி இருக்கீங்க எல்லாம் சொல்றான். பரவாயில்ல, உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது வெளியே போய்கிட்டு நம்மளை பத்தி பத்த வைக்கிறான். இதெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க பார்க்கக்கூடிய விஷயம். நீங்க செய்யாத தவறுக்கு உங்க மேல பழி போடுறாங்க. இது விருச்சிக ராசிக்கு நடக்குது. ஆனா யார் எப்படி இருந்தாலும் நான் உழைச்சுக்கிட்டே இருப்பேன், நான் சின்சியரா இருப்பேன் அப்படின்னு சொல்ற ராசி விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசிக்கு வருஷம் பிறக்கும் போதையுமா தனஸ்தானம் வலுத்திருக்கு. 2வது ஸ்தானத்துக்கு தனம், வாக்கு, குடும்பம்னு பேர். ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னா நல்ல காசு பணம் நல்லா இருக்கணும். அந்த காசு பணம் இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இப்ப 8ல குரு இருந்துகிட்டு இருக்கு. 8ல குரு இருக்கும்போது கொஞ்சம் விலை உயர்ந்த நகைகள் காணாமல் போவதற்கு, நிறைய செலவுகள் ஆவதற்கு, இதுக்கெல்லாம் வாய்ப்பு உள்ள காலம்மா. அந்த நேரத்துல 2ல இத்தனை கிரகங்கள் உட்கார்ந்து இருக்குமா, 4 கிரகம் உட்கார்ந்து இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா நல்ல பொருளாதார வசதி வரப்போகிற ஆண்டுமா. உங்களுக்கு பக்கபலமா யார் இருப்பாங்கன்னா உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க. வெளி உலகத்துல போய் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு தேடாதீங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே உங்கள் மனைவி மக்களே உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறார்கள். இப்போ சில கருத்து மாறுபாடு உங்க பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இடையில இருக்கும். இப்படியே போயிருமோ வாழ்க்கையில, என் பையன் என்ன புரிஞ்சுக்கிடாமலே போயிடுவானோ, என் பொண்ணு இஷ்டப்படிதான் நடப்பாளோ அப்படின்னு கவலைப்படாதீங்க. ஜூனுக்கு பிறகு சூழ்நிலைகள் மாறும் பாருங்க. நீங்க சொல்ல உங்க பிள்ளைங்க தட்ட மாட்டாங்க. நல்ல விஷயமெல்லாம் உங்க குடும்பத்துல கூடி வரும். 2026 விருச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லா ஆண்டுமா. சூப்பர் சார், சூப்பர். அடுத்தது பாத்தீங்கன்னா விருச்சிக ராசினியர்களுக்கு திருமணம் எப்படி இருக்கும்? திருமணத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குமா. 7ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன்மா. நல்ல காசு பணம் எப்போ வரும், எப்போ பொருளாதார நிலை எப்போ உயரும்னா திருமணத்திற்கு பிறகு உயருமா. அப்ப இவர் திறமை இல்லாதவரா? வரக்கூடியவங்க தான் திறமையை கொண்டு வந்து புகுத்துறாங்களான்னு அப்படி இல்லை. திறமை இவர்கள்ட்ட இருக்கும், அதிர்ஷ்டம் லைஃப் பார்ட்னர்கிட்ட இருக்கும். அதனால அவங்க வந்த பிறகு இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா லைஃப் உயர்ந்துடும். அதுவும் ஆண்டு பிறக்கும் போது பாருங்க, சுக்கிரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கு. மனைவி வகையில் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம், தன வருமானம் இந்த ஆண்டு கூட போகுது. இந்த ஆண்டு திருமணம் யாருக்கெல்லாம் ஆகுதோ அவர்களுக்கு மிகப்பெரிய யோகம் காத்திருக்கிறது. ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல குரு பலன் வருது. அந்த குருபலன் வந்த பிறகு இவர்களுக்கு நல்ல முறையில கல்யாணம் பிக்ஸ் ஆகும், கல்யாணம் கூடி வரும். வரக்கூடிய லைஃப் பார்ட்னர், மணமகளோ மணமகனோ யார் உங்களுக்கு வருகிறார்களோ அவர்கள் மிகச்சிறந்த யோகசாலிகள். அவங்க ஜாதகமும் உங்க ஜாதகமும் சேரும் போது உங்க வாழ்க்கை தரம் கூடிரும். சரிங்களா? உங்களுக்கு உழைப்பு அது ஒரு உயர்வாக மாறுவதற்கு உங்க லைஃப் பார்ட்னர் காரணமா இருக்க போறாங்க. ஒரு உதாரணமா, நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த பிசினஸுக்கு பக்கபலமா உங்க லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியலா உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி வருவதற்கு அவங்க காரணமா இருக்க போறாங்க. ஸோ திருமணம் நல்ல முறையில கூடி வருமா. முதல் திருமணம் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களே, அவங்களுக்கு 2வது கல்யாணம் கூடி வருமாங்கிற ஒரு கவலை சொசைட்டியில இருக்கும் பாருங்க. இப்ப குரு பகவான் என்ன பண்றாரு, 9ஆம் இடத்துக்கு போறாரு. 11ஆம் இடத்திற்குரிய புதன் பகவான், 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன், 2ம் தனஸ்தானத்துல. அப்ப நல்ல முறையில 2வது திருமணம் கூடி வரும். நல்ல வாழ்க்கை துணை, நல்ல பார்ட்னர். முதல் வாழ்க்கையில இழந்த அத்தனை பிரச்சனை, ஏகப்பட்ட கஷ்டம், மன நிம்மதி இல்லைங்க, என் ஃபர்ஸ்ட் லைஃப் போனா போதும் நான் காத்திருந்தேங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம்
இரண்டாவது திருமணம் சூப்பர் திருமணமா அமையும். நல்ல மனமகிழ்ச்சியான வாழ்க்கை அமைஞ்சிரும். சூப்பர். அதாவது திருமணம் திருப்பு முனையா மாறப்போகுது உங்களுடைய ஆமா, வாழ்க்கையில. வாழ்க்கையில சூப்பர் சார், சூப்பர். கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், நினைவில் நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும் பாரதியார் சொன்னார். அப்படி உங்களுக்கு திருமணம் என்பது ஒரு திருப்பு முனையா இருக்க போகுது. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அப்படி அமைஞ்சு சூப்பர் சார், சூப்பர். குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் சார்? குழந்தை பாக்கியம் இவங்களுக்கு பாருங்க, குரு பகவானே பார்க்க போறாரு இவங்களை. 2026ல குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையினாலே விருச்சிக ராசியை பார்க்கிறார். ஆகவே குழந்தை பாக்கியம் மிகச்சிறப்பாக அமையும். ஓகே. அந்த குழந்தை பிறந்த பிறகு இவங்க வாழ்க்கை தரம் கூடும். இந்த வருஷம் எப்படி இருக்கு, இவங்களுடைய உண்மை, இவங்களுடைய உழைப்பு ஒருபுறம், இவர்களை வந்து சேரக்கூடியவர்கள் லைஃப் பார்ட்னரால ஏற்றம், இவர்களுக்கு பிறக்க போற குழந்தையினால் ஏற்றம் அப்படின்னு பெரிய யோகா அமையுதுமா. அந்த குழந்தை பிறந்த பிறகு இவருக்கு நல்ல ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும், இவங்களுடைய வருமானங்கள் கூடும், குடும்பத்துல சந்தோஷம் வரும், ஒரு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கூடி வரும் அப்படின்னு குழந்தை பிறக்கக்கூடிய நேரம் நல்ல முகூர்த்தமாக இவர்கள் வாழ்க்கையில் யோக நிலையை உருவாக்கக்கூடிய காலமா இருக்க போகுது. சூப்பர். வீடு மனை வாங்குறதுக்கான யோகம் இருக்கா சார்? கண்டிப்பா வீடுமனை வாங்குவாங்க. அந்த வீடுமனை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அழகான வீடு, 2ஆம் இடத்துல சுக்கிரனோடு கூடிய செவ்வாய், ஒரு அழகான வீடு அமை. அதே மாதிரி லைஃப் பார்ட்னர் வகையிலையும் சொத்து வரும். கல்யாணம் ஆகும் போதே சிலருக்கு அவங்க சொத்தோட வருவாங்க, அப்படிப்பட்ட அமைப்பும் இருக்கும். இவங்களுமே சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. முதல் வீடு வாங்கியவர்களுக்கு 2வது வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த ஆண்டு வருது. அந்த வீடு அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான வீடு, வசதியான வீடு, நல்ல ஒரு மாடுலார் கிச்சன், உள்ள இன்டீரியர் டெக்கரேஷன் அப்படிலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அவ்வளவு சிறப்பாக அமையும். சூப்பர் சார், சூப்பர். கடன்ல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கடன்ல முற்றிலும் அடைச்சிருவாங்கம்மா. சூப்பர். இவங்க ராசிநாதனே செவ்வாய் தான்மா, 6ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் தான். கடனை அழைக்கிறதுல பக்காவா பிளான் பண்ணுவாங்க. நீங்க விருச்சிக ராசிக்காரங்களெல்லாம் சாதாரண நினைச்சிடாதீங்க, பக்காவா பிளான் பண்ணுவாங்க. எந்த துன்பத்திலிருந்து வெளிவர முடியுமா? ஒரு கஷ்டம் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீ பிளானிங் வேணும்ல. ஒரு விஷயம் இருக்கு, ஒரு கடன் வாங்குறீங்க, வாங்குறதுக்கு முன்னாலே இவங்க பிளான் பண்ணுவாங்க. இந்த கடனை எப்படி அடைப்பது, கடனிலிருந்து எப்படி மீண்டு வருவது. ரொம்ப புத்திசாலிகள், திட்டம் போட்டு வச்சிருப்பாங்க, பிளான் பண்ணுவாங்க, எப்படிப்பட்ட கடன்ல இருந்து மீண்டு வந்துருவாங்க. சூப்பர். மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? நிறைய மாணவர்கள் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க, நிறைய மாணவர்கள் 10, 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவாங்க இல்லையா? இவங்களுக்குலாம் எப்படி சார் இருக்கும்? அதாவது ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன், 9th வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில ஜொலிப்பார்கள். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க பாருங்க, பாடம் சொல்லி தரதுக்கு ஆள் கிடையாது. இப்போ உங்களுக்கும் எனக்கும் நம்ம அப்பா அம்மா படிச்சிருப்பாங்க, நம்ம தாத்தா பாட்டி படிச்சிருப்பாங்க, அவ்வளவு பேரும் பாடங்கள் சொல்லி தந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு யாருமா சொல்லி தருவது? அந்த குடும்பங்களில் உள்ள கஷ்டம் இருக்கு பாருங்க, அவர்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் அமைவாங்கம்மா. எல்லாரும் திறமசாலி தான், வழிகாட்டுறதுக்கு ஆள் இருந்தா போதுமா. நல்ல ஆசிரியருடைய துணை அவங்களுக்கு கிடைக்குமா. அப்படி துணை கிடைக்கிறதுனால ஸ்கூல் எஜுகேஷன் சிறப்பாக அமையும். நீங்க 10th +1 +2 படிக்கிறவங்க, அவங்க படிப்புல அதிக கவனம் செலுத்தணும். கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மாறும், படிப்புல அதிகம் கவனம் செலுத்தணும். அப்படி படிச்சாங்கன்னா நல்லபடியா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விருச்சிக ராசிக்காரங்க ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணணுமா. இந்த ஆண்டு மிக முக்கியமா ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா பெரிய வெற்றிகள் அவர்களுக்கு தேடி வருமா. பிசினஸ் ரீதியாகவும் பெரிய லாபங்கள் வரப்போகுதுமா. நல்லா இருக்கும். எந்த விஷயத்துல இவங்க கவனமா இருக்கணும் சார்? இவங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பொழுதுபோக்கு விஷயங்களில் எச்சரிக்கையா இருக்கணும். தவறான பொழுதுபோக்குகள்ல ஈடுபட்டுறக்கூடாது. சில நண்பர்கள் தவறான பாதைக்கு இழுப்பாங்க, அதுல எச்சரிக்கையா இருக்கணும். ஹையர் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்கள் தான் உண்டு தன் படிப்பு உண்டுன்னு இருக்கணும். அப்படி இருந்தாங்கன்னா படிப்புல நல்லா ஜெயிச்சுக்கிட்டு வர முடியும். அருமை, அருமை. இவங்க வழிபடக்கூடிய தெய்வம் எந்த தெய்வம்? விருச்சிக ராசிக்காரங்க இந்த ஆண்டு வெற்றி மீது வெற்றி பெறுவதற்கு இவர்கள் யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த வெற்றிகளை பெறலாம் அப்படின்னு சொன்னா, உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போங்க. அந்த பெருமாளுக்கு நெய் தீபம் புதன்கிழமை போட்டுக்கிட்டே வாங்க. உங்க வீட்டுல விஷ்ணு சகஸ்ரநாமம் படியுங்கள், பெரிய வெற்றிகள் தேடி வரும். சூப்பர் சார், சூப்பர்.